பாலிடிக்ஸ் பேசலாம். பாலிடிக்ஸ். டிடிஎஃப் வாசன் கைது, நீதிமன்றம் எனக்கு ஒன்றும் புதியதுவல்ல அப்படிங்கிற மாதிரி தான் அவனும் டீல் பண்றான்னு வைங்க. எவ்வளோ பெரிய செய்தியெல்லாம் பேசிட்டு இருந்தோம். செய்தி வறட்சினால டிடிஎஃப் லெவலுக்கு வந்துட்டோமே. டிடிஎஃப் வாசனுக்காக அரசியல் பேசுவதே இல்ல. டிடிஎஃப் வாசனை வச்சு இவங்க ஒண்ணு பண்றாங்கல்ல. டிடிஎஃப் வாசன் எதற்காக அரசு செய்யப்படுறாங்க? அவன் கடை வச்சிருக்கான். அந்த கடையில தடை செய்யப்பட்ட சைலன்சர் மாதிரியான பொருட்களை எல்லாம் விற்கிறான். அவன் மேல அவன் வீடியோவை பாக்குற பசங்க எல்லாம் வாங்கி அதை மாட்டிட்டு ஊருக்குள்ள சுத்துறானுங்க. இதெல்லாம் கடந்த வாரத்துல அந்த கடைக்கு சீல் வச்சாங்களா என்னமோ வந்துச்சு. அதை தொடர்ந்து அவன் ஒரு வீடியோ போடுறான். அவனை 10 வருஷம் வண்டி ஓட்ட முடியாம லைசன்ஸை ஆர்டிஓ கேன்சல் பண்ணி வச்சிருக்காங்க. கொஞ்ச நாள் முன்னாடி என்ன பண்ணான்னா, தன்னுடைய தோட்டத்துக்குள்ளேயே காரை ஓட்டிட்டு இப்போ என்ன யாரும் பிடிக்க முடியாது, ஏன்னா நான் ரோட்டில் ஓட்டல, என்னுடைய சொந்த நிலம் எங்கள் பரம்பரை லேண்டில் ஓட்டுறேன் அப்படின்னு. இதெல்லாம் பார்க்கக்கூடிய பொடுசு குட்டுக்குஞ்சானுங்களுக்கு எப்படி இருக்குன்னா, பாடுறா அவங்க லைசன்ஸை பிடுங்கன்னா ஒரு நாடு வாங்கி அந்த நாட்டுக்குள்ளே ஓட்டுறான்டா நம்ம தலைவன் அவங்க குசியாகிறாங்க. இவனுக்கும் என்னன்னா, தொடர்ச்சியாக இது மாதிரி நீங்கள் கைது பண்ணீங்கன்னா ஒரு யூடியூபரை கண்டு அரசாங்கமே பயந்ததுங்கிற மாதிரியான ஓலா ஓட்டுறது. இவன் அறிவு இவனுக்கும் 5 தான். யாரையெல்லாம் கவர விரும்புறானோ அவனுங்களுடைய மைண்டு ஐக்யூ லெவல் ரொம்ப கம்மி. ஆனா இவனுக்கு அவனுங்களை எப்படி மண்டைய கழுவி தன்னோட பக்கத்திலேயே வச்சுக்கணுங்கிற கூறு இருக்கு. அது அந்த டெம்ப்ளேட் அவனுக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப கஞ்சா சங்கருக்கோ டிடிஎஃப் வாசனுக்கோ நீங்க எத்தனை முறை அவன் மேல லீகலாக சட்ட நடவடிக்கை எடுத்தீங்கன்னாலும் பாசிட்டிவா தான் பார்ப்பாங்க. அது இது நம்மளை தெரிந்தவர்களுடைய எண்ணிக்கை 2 லட்சம் பேர் இருக்குன்னா, இவங்க இப்படி பண்ணுனாங்கன்னா இன்னும் அது 3 லட்சமா மாறும். இன்னொரு தடவை பண்ணாங்கன்னா 4 லட்சமா மாறும். இவ்வளவுதான் அவருடைய கணக்கு. இதை தங்களுடைய நம்பக்கூடிய, தான் என்ன சொன்னாலும் காதை காட்டிட்டே உட்காரக்கூடிய ஆட்கள்கிட்ட என்ன விதமா அதை சொல்லி மண்டையை கழுவணுங்கிற இது புரியுது. அதனால அது வேற ஒரு பிரச்சனை. டிடிஎஃப் வாசன் கைதாவதோ இன்றைக்கு கூட்டு போய் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிக்க வச்சிருக்காங்க. எனக்கு ஷூட்டிங் இருக்கு, நான் ஒரு இளைஞன், எனக்கு 23 வயது, மன்னிப்பு வேணாலும் கேட்டுக்கிறேன், இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டு ஜாமீனும் கொடுத்துட்டாங்க. ஃபைனபிள் அஃபென்ஸ் தான் வச்சுக்கோங்களேன். இப்ப இதை வைத்து கொண்டு காலையிலிருந்து கைதுன்னு வந்த நியூஸ் கீழெல்லாம் போய் பாருங்களேன். பிஜேபி காரனும் ஏடிஎம்கே காரனும் நாம் தமிழர் காரனும் குத்த வச்சு, நாம் தமிழருக்குலாம் இதான் காலையில இருந்து வேலை. அவருக்கு ஒரு நீதி, இவருக்கு ஒரு நீதி இருக்கு. கடைசியில டிடிஎஃப் வாசனுக்கு இது என்னன்னா, இவனுக்கு கூட பிரச்சனை கிடையாதுங்க. இதே நாய்க தான் 1 வருஷம் முன்னாடி வரைக்கும் டிடிஎஃப் வாசன் இத்தனை அட்டூழியங்களை பண்ணி வருகிறான். ஆனால் தமிழ்நாடு அரசு அவன் மீது நடவடிக்கை எடுக்காம இருப்பதற்கு காரணம் என்ன? அவனுடைய நண்பன் இந்த மாதிரி தமிழ்நாட்டுடைய திமுக அமைச்சர்களோட கூட எல்லாம் போட்டோ எடுத்து வச்சிருக்கான். அவனுக்கு இவங்களுக்கு உள்ள தொடர்புல தான் திமுக டிடிஎஃப் வாசன் மேல நடவடிக்கை எடுக்கு. டேய், ஒண்ணு இந்த பக்கம் இல்ல அந்த பக்கம், ஒரே வாயில எத்தனை பக்கம் தான்டா பண்ணுவீங்க? நடவடிக்கை எடுக்காம இருந்தா அது அப்பவும் திமுகவுடைய தொடர்பா நொட்ட வேண்டியது. இன்னைக்கு நடவடிக்கை எடுத்தா இப்பெல்லாம் பண்ணலாமா? இதெல்லாம் ஃபைன் போட வேண்டிய இதுதானே. நான் வேணா எந்திரிச்சுக்கிறேன், நீ ஏன் உட்கார்ந்து ஆட்சி பண்ணுங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். ஃபைன் எதுக்கு போடும்? ரெண்டாவது, இன்னைக்கு நடந்தது அவன் போன் பேசிட்டு கார்ல போனதுக்கான நடவடிக்கையே இல்லை. போன் பேசிட்டு வண்டியில போலாமா, அதை ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணி பேசலாமா, இல்ல கையில புடிச்சு பேசலாமாங்கிறது அல்ல இதோட பிரச்சனை. அவனுடைய லைசன்ஸ் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக சாலை விதிமுறைகளை மீறி இது மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கறது தான் அவன் கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை. அந்த காரை அவன் மாடிஃபை பண்ணி ஓட்டி இருக்கான். அவன் கிட்ட எல்எல்ஆர் தான் இருக்கு. எல்எல்ஆர் வச்சு அவன் வெறும் எல்எல்ஆர் 40 நாள் அதுக்குள்ள அவன் தனிப்பட்ட இடங்கள்ல ஓட்டி, டிராபிக் இல்லாத இடங்கள்ல ஓட்டி, அதுவும் கூட பயிற்றுனரோடு ஓட்டி, அதற்கு பிறகு அவன் மறுபடியும் லைசன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவன் ரோட்ல ஓட்ட முடியும். இவன் ஹைவேஸ்ல டோல்கேட் வழியா எல்எல்ஆர் வச்சுட்டு இவன் வித்த காட்டுறான். அது வீடியோ எடுத்து நம்மளெல்லாம் தடுக்க முடியாது டிடிஎஃப், மறுபடியும் கிடைச்சிருச்சு இல்ல டிடிஎஃப், அது என்னன்னா அப்புறம் சொல்றேன். அட எல்எல்ஆருங்கிறதையோ லைசன்ஸையும் அவன் சொல்லவே இல்லை. நம்மளை ஓட்ட அனுமதிச்சிட்டாங்கன்னே ஓலா ஒரு இதை பண்ணிட்டு இருக்கான். சரி, இத்தனையும் நடக்கும்போது அரசாங்கத்துக்கு அவனுடைய லைசன்ஸை தடை பண்ண அந்த அமைப்புக்கு இதுல பொறுப்பு இருக்கா இல்லையா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு வழக்கு போடுறாங்க. இவன் ரோட்ல நடந்து போகக்கூடிய மற்ற வாகன ஓட்டிகளுடைய உயிருக்கு அச்சுறுத்தலா இருக்கானா இல்லையா? நான் என்ன கேக்குறேன், இவன் அன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட் பண்ணான்ல, 200 கிலோ வண்டியோட போயிட்டு எனக்கு கல்லு தடுக்கி விட்டுருச்சு, சிந்த மாறிடுச்சு, என்னமோ நடந்துருச்சுன்னு போய் அடிச்சான். இவன் நேரா போய் பாலத்துல அடிச்சு சைடுல பூந்து மண்ணுல விழுந்துட்டான். ஓரத்துல சைக்கிள்ல ஒரு பெரியவரும் குடும்பத்தோட குழந்தையும் பொண்டாட்டியும் வச்சுட்டு ஒருத்தன் போயிட்டு இருக்கான் சைக்கிள்ல. அவன் மேல இந்த வண்டியும் இவனும் போய் பட்டிருந்தா அன்னைக்கு என்ன ஆயிருக்கும்?
நேற்று கூட கொண்டாங்க பிஜேபிக்கான ஒருத்தன் வேட்பாளர் குழந்தைய ஒரு 2 குழந்தைய கொலை பண்ணல நேற்று காரை ஒட்டி நேற்று கூட நடந்துச்சு. அது மாதிரி ஏதோ 2 குழந்தைய போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவன் போன விழுந்து இவன் போய் விழுந்துருவான். இவன் விழுந்தா உடம்புல ஒண்ணுமே துளி கூட படாத அளவுக்கு அத்தனை அக்சஸரிஸ் போட்டுக்கிறான். போட்டு தான் வண்டி ஓட்டுறான். ஆனா அந்த வண்டி போய் பட்டா என்ன ஆகுறது? இன்னொன்று அவன் வீலிங் பண்ணாங்க. அது ஆக்சுவலாக அது வீலிங் தான். அந்த முன்னாடி போன காரில் ஒரு பொண்ணு வந்துருக்குது. கரெக்டாக அவன் போகிறப்ப வந்து ஒரு வீலிங் போடுறான். அந்த வீலிங் இதான் வந்து போய் விழுந்தது. அவன் கூட இருக்க வந்து கதை சொல்கிறான். அவன் ஒழுங்காக போயிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடியே 2 தடவை வீலிங் பண்ணிட்டு தான் வந்தான் அவன். ஏன்னா நீ ரோட்டில் வித்த காட்டுறதுக்கு வண்டி ஓட்டுனேன். அதனால தான் அவன் லைசன்ஸ் கேன்சல் ஆனது. லைசன்ஸ் கேன்சல் ஆன பிறகு நீ மீண்டும் வண்டி ஓட்டுற, அதை மாசா மாத்துற, என்னை யாரும் தடுக்க முடியாதுன்னு சொல்ற. இப்ப ஒன்றும் இல்லை, பர்த்டே கொண்டாடுற ரவுடிகள் அருவாள்ல கேக்கு வெட்டுறாங்க. அரசாங்கம் எதுக்கு புடிச்சு உள்ள வைக்குது? அவன் வாங்கின கேஸ், அவன் வாங்கின கேக்கு, அவனுடைய கத்தி, அவன் பிறந்த நாள் கொண்டாடலாம், வெட்டிட்டு போறான்னு விட்டுட்டு போறது இல்லையா? அதோட காரணம் என்ன? உரிமை, அதான் நியாயம் அப்படிங்கிற மாதிரி தான் பேச முடியும். சரி, இதெல்லாம் எதுக்கு அவனுங்க பண்றானுங்க? இதை போட்டுட்டு ஒரு மாசான பாட்டை தூக்கி போட்டுட்டு உப்பு தின்னா தின்னையுடி தப்பு செஞ்சா தலையிலடின்னு இப்படி ஒரு பாட்டை பாட்டை போட்டு இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் சுத்தல்ல விடுறாங்க. இதை பார்க்கக்கூடிய எல்லாரும் பட்டாக்கத்தியோடு கேக்கு வெட்டுனா மாசா இருக்கு அப்படின்னு ஒரு வேலையை பண்றானுங்க. இதுதான் அதனுடைய பிரச்சனை. ஏன்னா இவன் சின்ன பசங்க, அடலசன்ட் தாண்டின பசங்களை கூட இவன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது இல்ல. இன்னும் பைக் ஓட்டுற வயசே வராத அந்த தெரியாத அந்த வயசு பையன்ல இவன் டிஸ்டர்ப் பண்றான். பைக் மேல இருக்கக்கூடிய அந்த பேரார்வத்தை இப்படி பார்த்து தீர்த்துக்கிறானுங்க. இவன் அந்த மைக்கேல் ஷூமேக்கர் மாதிரியும், இவன் பயங்கரமா கார் ஓட்டுற மாதிரியும், இவன் பயங்கரமான ஒரு பைக் ரேசர் மாதிரியும் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இவனுடைய நேரடி ஆபத்து என்பது ட்ராக்லயே ஓட்டுனது இல்லைங்க. என் ட்ராக்ல ஓட்டி ஏதாவது காட்டியிருக்கானா? எந்த ட்ராக் ஓட்டி எந்த வீடியோவும் போட்டது இல்லை. இதான் இவனுடைய நேரடியான ஆபத்துங்கிறது. இவனை பார்த்து சூப்பர் பைக்குகளை வாங்கணும்னு வீட்டில் இருக்க பெத்தவங்க எல்லாம் எல்லா வர்க்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் நச்சரிக்குது. அதுக்கு அரசாங்கம் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் போய் வாங்குன்னு சொல்லல. அவனை பார்த்து ரோட்ல எதை பார்த்தாலும் தான் ஆசை வரும். நம்மளே பேசணுமே. கடலூர்ல ஒரு அம்மா விதவை பெண்ணு, கணவன் பெண்ணு, மகன் பைக் வாங்கி கொடுக்கலன்னா மருந்து குடிப்பீங்க. தாய் அந்த இருந்த செயினை வித்து 3 லட்ச ரூபாய்க்கு 2.25 லட்ச ரூபாய்க்கு பைக் வாங்கி கொடுத்து, அடுத்து ஒரு 4 நாள்ல காலேஜ் போறேன்னு போனவன் செத்து பீஸ் வரேன், பணமா வரேன். இது ஒரே செலவா முடிஞ்சதுன்னு விட வேண்டியதுதான். திருந்த போறது கிடையாது. சோ இந்த பிரச்சனைகளை எல்லாம் அரசாங்கத்தால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனால் சட்டத்தை இந்தியாவில் சாலையில் அத்தனை பேரும் ப்ராப்பரா இருக்காங்க, டிடிஎஃப் வாசம் மட்டும்தான் மீறாங்க கிடையாது. அது இல்ல பிரச்சனை. சட்டத்தை எத்தனையோ பேர் இந்தியாவில் சாலைகள்ல மீறாங்க. ஆனால் நீ மட்டும்தான் அதை சாகசமாக்கி வீடியோவாக்கி குளோரிஃபை பண்ணி இன்னும் பல லட்சம் பேத்துக்கு போட்டு காட்டுற. உனக்கும் மற்றவர்களுக்குமான வித்தியாசம், அவன் செய்யற சட்ட மீறல் அந்த இடத்துல 4 பேர் பாக்குறதோட முடிஞ்சு போயிருது. நீ 40 லட்சம் பேத்துக்கு அதை கொண்டு போய் சேர்க்கிற. இன்னைக்கு உன்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தா பஞ்சு பேசுற. எனக்கு நீதி வேண்டும் சொல்றான் பாருங்க. என்னை பார்த்து தான் இளைஞர்கள் கெட்டு போகிறார்களா? வீதிக்கு ஒரு டாஸ்மாக் கடை இருக்கிறது, அதனால் யாரும் கெட்டு போகவில்லையா? என் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது, எனக்கு நீதி வேண்டும். என்ன பார்த்து தான் மக்கள் கெட்டு போறாங்களா? வீதிக்கு ஒரு டாஸ்மாக் இருக்கு, அதை பார்த்து கெட்டு போக மாட்டாங்களா? பேசலையே, நான் ஸ்பீக்கர்ல தான் வச்சு பேசுனேன். எனக்கான நீதி எனக்கு கிடைக்கணும். எல்எல்ஆரோட வீலிங் பண்ற பைக்கை எடுத்துட்டு காரை மாடிஃபை பண்ணி வச்சுட்டு நீ ரோட்ல இந்த மாதிரி வித்த காட்டிட்டு போனேன்னா அது ரோட்ல போறவனுடைய உயிருக்கு ஆபத்து தான். அப்ப அத கொலை முயற்சி. லைசென்ஸ் இல்லாம வண்டி ஓட்ட தெரியாத ஒருத்தன் ரோட்ல வண்டி எடுத்து போனா கொலை முயற்சி தாங்க. கார்ல எல்லு ஸ்டிக்கர் ஓட்டணும். லேர்னர் ஸ்டிக்கர் ஓட்டாம நீ எல்எல்ஆர் வச்சுக்கிட்டு நீ ஸ்டேரிங்லயே உட்கார கூடாது. நீ அப்படிதான் இருக்கணும். உனக்கு ஒரு பைட்ரனர் இல்லாம நீ ஓட்டக்கூடாது. இதுதான் ரூல்ஸ். நீ ரோட்ல போற ஹெல்மெட் போடல, ஒயின் ஷாப் திறந்து வச்சிருக்கீங்க, அதெல்லாம் குற்றம் இல்லையான்னு நீ பேசுனேன்னா கொடுக்க மாட்டேன். அப்போ இவனை ஆதரித்து இதே ஆளு 1 வருஷத்துக்கு முன்னாடி திமுக ஆதரவாளனாக அவன் ஃப்ரெண்டுல ஒருத்தன் திமுக தலைவர்களோட அமைச்சர்களோட நின்றுட்டு இருந்தாங்கிற காரணத்துக்காக இவனை வைத்தே திமுக நொட்டுனாங்க. இப்போ இவன் மேல நடவடிக்கை எடுத்தா இதையும் திமுகவுக்கு, இந்த பையன் வளர்ற பையன் இல்லையா, இவன் மேல கேஸ் போடலாமா? இது கேஸ் போடாம வேற என்ன போடுவாங்க? அவன் பண்ற வேலை என்னன்னா, உங்ககிட்ட அதிகாரம் இருக்குங்கிற காரணத்தினால நீங்க வழக்கு போட்டீங்கன்னா நான் அதை எப்படியெல்லாம் மீறி காட்டுவேன், நீங்க நானான்னு பாத்துக்கலான்னு ஒரு வீம்பு விளையாடுறான். போன முறை அவன் சிறைக்கு போனப்போ நமக்கு என்னன்னா அவன் மேல ஒரு பரிதாபம் இருந்துச்சு. இந்த வயசு அப்பா இல்லாத பையன் ஜெயிலுக்கு போறானே, பாவமே. ஜெயிலுக்கு இந்த வயசுல போனா என்னென்ன மாதிரியான ஒரு கெட்ட விஷயங்கள்லாம் வரும், எந்த மாதிரியான தொடர்புகள் வரும், தேவையில்லாத ஆட்களுடைய பழக்க வழக்கங்கள் வரும், வாழ்க்கை நாசமா போகும்னு நினைச்சோம்.
ஆனால் நினைச்ச மாதிரியே போய் உள்ளே போயிட்டு யாரோ பண்ணிட்டு வந்திருக்கான். வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி அவனுடைய நடவடிக்கைகள். அதே ஃப்ரெண்டுக்கு போயிட்டு வேலுமணி கூட உட்காந்துருக்காங்க இல்லையா? அதான் இவன் யாரெல்லாம் முதல்ல திமுக கலரை காமிச்சாங்களோ அவங்க வேலுமணி கூட இப்போ எவனும் பேச மாட்டேங்க. இன்னைக்கு கோர்ட்ல போயிருக்காங்க. வளரும் இளைஞர் படத்தில் நடிக்க உள்ளார், வீடியோவுக்கு மன்னிப்பு கேட்கிறோம், தலைக்கவசம் வழங்குவது, மழை வெள்ளத்தில் ஏழைகளுக்கு உணவு வழங்குவது ஆகியவற்றெல்லாம் செய்திருக்கிறார். அதனால உங்க வீட்டு பிள்ளையாம நினைச்சு மன்னிச்சு ஜாமீன் கொடுத்துருங்க. ஜாமீனையும் கொடுத்துட்டாங்கன்னு வைங்க. ஆனா இதை வச்சு இவனுங்க அரசியல்ல உருட்டுறானுங்களே. இதோட நியூஸ் வந்த ஒவ்வொரு ரிப்ளைலையும் போய் பார்த்தா காலையிலிருந்து உட்கார்ந்து இது ஒரு வேலைன்னு முட்டைக்கு சேவிங் பண்ற மாதிரி இந்த வேலையை பிஜேபியும் ஏடிஎம்கேவும் நாம் தமிழரும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் பொழப்பத்து கண்டென்ட் வறட்சியில தான் சுத்திட்டு இருக்காங்க. அது அவன் பண்ணின டைமிங் ரொம்ப முக்கியமானது. ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து அந்த புதிய சாலை போக்குவரத்து விதிகள் வந்து அமலுக்கு வருது. இந்த மாதிரி லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டுறது, இது மாதிரி சட்டம் குறைவா இருந்தா ஆர்சி புக் கேன்சல் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் வரும்போது கரெக்டா அந்த நேரத்துல நீங்க யாரா சட்டம் போடுறது, இந்த சூனாப்பானா அதை மதிப்பதா அப்படின்னு அவன் இந்த வித்தையெல்லாம் காட்டுறான். ஆட்டோமேட்டிக்கா நடவடிக்கை எடுக்கும். இதுக்கு எங்க எதை கொண்டு வந்து இணை வைக்கிறாங்கன்னா, இப்போ இவன் இர்ஃபான்லாம் தப்பு பண்றான், அவன் பண்ண தப்புக்கு மட்டும் திமுக மன்னிப்பு கேட்டார்ல, போய் டிஎம்எஸ்ல போய் மன்னிப்பு கேட்டார் இல்லைங்க. இர்ஃபான் முதல்ல வந்து ஒரு ரோடு ஆக்சிடென்ட் ஒண்ணு ஆச்சு. ஓட்டினது அசாருதீன் ஒரு பையன், இர்ஃபானுடைய காரை இன்னொரு பையன் ஓட்டி இருக்கான். அதனால ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த பையனை கூப்பிட்டு விசாரணைக்கெல்லாம் அழைச்சாங்க. அது ரோடு ஆக்சிடென்ட்டா, திட்டமிட்டு ஏத்துனதா, தண்ணியை போட்டு ஏத்துனாங்களா, சாலை விதிகளை மீறினாங்களாங்கிற பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ரோடுல ஆக்சிடென்ட் நடக்கிறத யாரும் தடுக்க முடியாது. இவர்களுக்கு காரை ஓட்டாத இர்ஃபான அதுல கனெக்ட் பண்ணி அவனை தூக்கி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குன்னா, அந்த சாட்டை துரைமுருகன் மாதிரியான நாம் தமிழர் ஆட்கள்லாம் சுத்திகரிக்கப்பட வேண்டிய இனம் இல்லையா அவங்கள பொறுத்த வரைக்கும் பாய்ங்கிறது. அந்த இடத்துல வந்து அவங்க நொட்டுறாங்க. இதே இர்ஃபான் ஆளுநரை போய் பார்த்தாப்ல. இர்ஃபான் போய் சந்திக்காத பிரபலங்கள் யாரு? சினிமாலையும் சரி அரசியலையும் சரி எல்லா தரப்புகளையும் வச்சுதான் அவன் பிசினஸ் நடத்திட்டு இருக்கான். ரெண்டாவது அந்த ஜெண்டர் ரிவீலிங் நடந்துச்சு இல்ல, அந்த பிரச்சனையில முதல் நாள் ஜெண்டர் ரிவீல் ஃபங்க்ஷன் அவன் வைத்த போதே சமூக வலைதளங்கள்ல விமர்சிச்சது என்னன்னா, இது எத்திக்கலி தப்பு, தமிழ்நாட்டுல அதுக்கு தடை விதிச்சிருக்காங்க, இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமான பிரச்சனை, இந்தியாவுக்கு மட்டுமான பிரச்சனை, பெண் குழந்தைகளை கருவிலேயே அழிக்கக்கூடிய வழக்கம் இங்க வந்து இந்த சனாதன கலாச்சாரத்திலிருந்து ஊறி வருது, உலகத்துல வேற எங்கேயும் இல்ல. பெண் குழந்தைங்கிறதுனால அழிக்கணும், குழந்தை அழிக்கிறேங்கிறது வேற, பெண் குழந்தைங்கிறதுனால அழிக்கணும், அது செலவு வைக்கும், இப்படியான பின்புலம்லாம் இங்கே தான் இருக்கு. அப்போ இங்கே தான் அதுக்கான தடை இருக்கு. இப்படி ஒரு நாட்டில் அது ரிவீல் பண்ணுவது என்பது தப்பான முன்னுதாரணமாகும். கொஞ்சம் காசு இருக்கவன்லாம் இனி துபாயில போய் இதை கண்டுபிடிச்சிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை நீங்க காட்டுறீங்க, பண்ணிட முடியும். அதுவும் எகைன் உங்களுடைய பிரபல்யம் தான் இதுல ரொம்ப முக்கியம். இங்க வந்து என்னன்னா இதுக்கு தடை கிடையாது, நீங்க கருக்கலைப்புக்கு தடை கிடையாது, ஜெண்டர் ரிவீலிங் மட்டும் தான் இங்க தடை. கருக்கலைப்புக்கு இங்க தலை இருக்கு, ஜெண்டர் ரிவீலிங் தலை இருக்குன்னா நீ பேசுறது நியாயம். இங்க கருக்கலைப்பு அங்க போய் பார்த்துட்டு வந்து இங்க கருக்கலைப்பு பண்ணாங்கன்னா என்ன பண்றது? இந்த ஆபத்தை சொல்லி நீ பண்றது எத்திக்கலி தப்பு, நீ செய்வதை பார்த்து பல பேர் செய்வாங்கன்னு அவனை எச்சரிக்கிறாங்க. மறுநாள் காலையில் தமிழ்நாடு சுகாதாரத்துறை இவன் மீது நடவடிக்கை எடுக்க போகிறது, விளக்கம் கேட்கப்படுகிறது செய்தி வந்தப்பவே வியப்பா இருந்துச்சு. என்னன்னா, சட்டப்படி தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ மருத்துவர்கள் இதை அந்த பெற்றோருக்கு வெளியே ஓப்பனா சொல்லுவது, அந்த குழந்தையுடைய பாலினத்தை வெளிப்படையாக சொல்லுவதுதான் குற்றமா இருக்கே தவிர இதை வெளியே அவங்க சொல்றது, நீ சொன்னாதானே அது அவங்க சொல்ல முடியும். இப்ப இதற்கு ஒரு நூதனமான முறையா ஃபாரின்ல போய், அதாவது ஜூரிஸ்டிக்ஷனே வெளியே துபாயில நடக்கக்கூடிய, கல்ஃப்ல நடக்கக்கூடிய ஒரு பாலின சோதனைக்கு தமிழ்நாட்டு அரசால எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும்? ஆனால் அதனாலதான் அது போலீஸ் நடவடிக்கையா இல்லாம சுகாதாரத்துறையுடைய நடவடிக்கையா மாறுச்சு. இங்க இருக்கக்கூடிய சட்டங்கள்ங்கிறது பீனல் கோடு பொடி. இத தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது மருத்துவர் அவருக்கு சொல்லி இருந்தா அந்த மருத்துவர் மேலதான் நடவடிக்கை எடுப்பதற்கான சட்டப்பிரிவுகள் உண்டே தவிர அதை ஒரு பெத்தவங்க ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கோ, அதை வெளிப்படையா சொல்றதுக்கோ, எனக்கு பொண்ணு பிறக்க போகுது பையன் பிறக்க போகுதுன்னு சொல்றதுக்கோ அதுக்கு எந்த சட்டப்பிரிவுகளும் இல்லை. அதை செஞ்சா மறுநாள் வந்து அரசாங்கம் யாரும் கோரிக்கையே வைக்கல, எத்திக்கலே அது தப்புன்னு இர்ஃபான்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. மறுநாள் அரசாங்கமா சுகாதாரத்துறையை விளக்கம் கேட்டு இது தப்பு, இது தப்புன்னு நீ உணர்ந்தீங்கன்னா இந்த வீடியோ போடுன்னு நிபந்தனைகளோட அந்த பிரச்சனையை முடிச்சு வைக்குது. லீகலா அதை அதுக்கு மேல கொண்டு போறதுக்கு ஒண்ணும் இல்லைங்கிறது தான் உண்மை. ரெண்டாவது, இர்ஃபான் வந்து இந்த விஷயத்தை தொடர்ச்சியாக அஃபெண்ட் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தப்பு பண்ணிட்டா அதை அதோட நிறுத்து. இவனுக்கு திமிரா எதிர்த்து பேசுறது, ஏன் டாஸ்மார்க் இல்லையா அப்படின்னு கேட்டா நீ பதில் சொல்ற, அதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க.
ஏன்னா ரோட்டில் வந்து ஹெல்மெட் போடாமல் போகிறதோ ரோட்டில் லைசன்ஸ் இல்லாமல் போகிறதோ போலீஸ் இருக்குது, அந்த துறை இருக்குது, அவங்க பார்த்துக்குவாங்க. அவங்க துறையில் நடவடிக்கை எடுக்கலைன்னா கோர்ட்டு வந்து அவங்களுக்கு கேட்குது, அவங்க பதில் சொல்கிறாங்க. இது அவங்களுடைய பிரச்சனை. நீ ஓம் பிரச்சனை. நீ காதுல போன வச்சுட்டு வண்டி ஓட்டினியா இல்லையா, அதுக்கு பதில் சொல்றாங்க. எல்லாரோட ஒரு ஹைவேஸ்ல ஓட்டினியா இல்லையா, உனக்கு லைசன்ஸ் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கா இல்லையா, இதா மாடிஃபை பண்ணப்பட்ட வாகனமா இல்லையா, இதுக்கெல்லாம் பதில் சொல்லுன்னா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து விட்டு டிடிஎஃப் வாசனை தொட வாருங்கள்னு கேட்டீங்கன்னா, இப்ப இவனுங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த ஆசாமி இவனுங்களுக்கு திமுக ஆதரவாளனா போன வருஷம் தெரிஞ்சா அன்னைக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு இதே வாயில தான் கேட்டானுங்க. இன்னைக்கு ஏன் நடவடிக்கை எடுத்தீன்னு அதே வாயில தான் கேட்கறாங்க. மன்னிப்பு கேட்டாப்புல இருந்தாலும் தெரியாம பண்ணிட்டேன், எனக்கு தெரியாதுங்க, மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு வீடியோ ஒண்ணு எடுத்துட்டாப்புல. அவ்வளவுதான். இது வந்து ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. மன்னிப்பு கேளு கேட்காதேங்கிறத தாண்டி இர்பான் செஞ்சதுக்கு லீகலா வேற என்ன செய்ய முடியும்? ஆமா, அதுதான் இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை. நீங்க எத்திக்கலா தான் அவனை இது நீ பண்ணு, நீ உனக்குன்னு ஒரு பொறுப்பு, சமூக பொறுப்போட நடந்துக்க. ஆமா, அததான் சொல்ல முடியும். சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி தான், அததான் சொல்ல முடியுமே தவிர சட்டம் ரீதியா நடவடிக்கை எடுக்க முடியும்னா எடுத்திருப்பாங்க. ஏன்னா இது எந்த கோரிக்கையும் இல்லாம சுகாதாரத்துறையை தான் கூப்பிட்டுச்சு அன்னைக்கு சம்மன் அனுப்பி. ஆமா, அதையும் பண்றதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எதற்கு ஒரு தவறு நடந்தா அதுக்கு ஏன் பண்ணினியா, இதுக்கு ஏன் பண்ணியா, அதுக்கு ஏன் பண்ணாமுட்டேன்னு திருப்பி கொண்டு வந்து கேட்கறது இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு சரியான தடித்தனம். அதை அப்படி இருந்தால் அதுவும் தப்பு, இப்படி இருந்தால் இதுவும் தப்புன்னு ஒரு வைரமுத்து கதைங்களேன். கத்தும் நாய்க்கு காரணம் வேண்டாம்னு தான் விட்டுட்டு போகணும். கடந்த வாரமே பசுமை விகடன் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல மதுரவாயல் சென்னை துறைமுக மேம்பாலம் அமைப்பதற்காக கூவம் ஆற்றில் 15 கிலோமீட்டர் வரைக்கும் ஆத்தையே அடைச்சு பாலம் போட போறாங்க, போட்டுட்டு இருக்காங்க, சாலை போடுறாங்க, ஆற்றை ஆக்கிரமித்து சாலை போடுறாங்க அப்படின்னு ஸ்பாட்ல நாங்க போய் கேட்டோம். நாங்க யாரும் பதில் சொல்ல மாட்டேன்ட்டாங்க. அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்துச்சு. அப்பவே நம்ம விசில் ப்ளோயிங் பண்ணோம். அப்போ அதோட அதுல செல்ஃப் எடுக்கலைன்னு சீமான் வந்து நேற்றைக்கு அதை விரிவா ட்விட்டு போடுறான். அவன் என்ன சொல்றான்னா, அபாயகரமான செயல் ஒன்றை ஒன்றிய மாநில அரசுகள் செய்கின்றன, உடனடியாக நிறுத்த வேண்டும். திட்டமிடப்பட்டுள்ள இந்த மேம்பாலம் மதுரவாயல் முதல் துறைமுகம் வரை கூவமாற்றின் மேல் 15 கிலோமீட்டருக்கு வருவதாக சொல்லுகிறார்கள். இதில் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள ஆற்றில் கற்களை கொட்டி பாதை அமைப்பது கட்டாயம் என்றும், இந்த திட்டம் தேச நலன் சார்ந்தது என்றும் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் நாய் வந்து காரணம் சொல்லுவது ஏற்புடையதல்ல. சென்னை மாநகரின் இயற்கை வடிகால்களாக இருக்கக்கூடிய ஆறுகளை அடைத்து விட்டால் பெருமழையின் போது பெரிய ஆபத்து ஏற்பட்டுவிடும் அப்படின்னு ஒரு உருட்டு விட்டுறாங்க. இன்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியால நோ எண்ட் டு டெப்ரிஸ் டம்பிங் இன் கூவம் இதே விவகாரத்தை சீமான் குறிப்பிட்டதையும் பெட்டி செய்தியாக போட்டு இதே விவகாரத்தை போடுறாங்க. இது மே மாதம், அடுத்து டிசம்பர்ல பெருமழை வரலாம், ஒவ்வொரு சீசனுக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கூவம் ஆற்றுக்குள் ஆல்ரெடி இந்த போட்ட திட்டம்ங்கிறது 10 ஆண்டுகளுக்கு முன்னிருந்து இருக்கக்கூடிய திட்டம். பில்லர்லாம் போட்டு பாலம் மட்டும் வைக்கல. இந்த அம்மா வந்து ஆட்சிக்கு வந்துச்சா கிளுன்னு படுகு போட்டு போயிருச்சு. இந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் இத்தனை 1000 கோடி ரூபாய் கொட்டி ஒரு திட்டம் போட்டார்களே, அது அப்படியே அரசியல்வாதிகள் போஸ்டர் ஒட்டுவதற்கு மட்டுமே பயன்படக்கூடிய வகையில அதுக்கு கூட பயன்படாது. கூவத்துக்குள்ள இருந்துச்சு, எவனும் பார்க்க முடியாது. ரோட்ல இருந்துச்சுன்னா போஸ்ட் ஓட்டுறதுக்காக பயன்படுது. இந்த பக்கம் இந்த பாலங்கர ரோட்ல போஸ்ட் ஓட்டிட்டு இருந்தாங்க. இதுக்கு மட்டுமே பயன்படுது. யார் அப்பன் விட்டு காசுன்னு யாருமே கேட்கல. ஆனால் இன்றைக்கு திமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு திட்டத்தை மறுபடியும் கொண்டு வர்றாங்க. அந்த இடத்தில் மீண்டும் பாலம் அமைக்கிறதுனா ஆற்றுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரெச்சுக்கு வருதுன்னா ஆத்துக்குள்ள கல்லை கொண்டு போகாம அந்த இடத்தை எப்படி பாலம் அமைப்பார்கள்? ரெண்டாவது, மே மாசம் அமைக்கிறாங்க, இன்னும் 7 மாசம் அடுத்த மழைக்கு இருக்கு. இந்த 7 மாச காலத்துக்குள் கொட்டிய கற்களை வைத்து அங்க பாலம் அமைத்து மறுபடியும் அந்த விஷயத்தை எல்லாம் எடுத்துட்டா தண்ணி தான் ஓட போகுது. அதாவது கற்களையே உள்ள கொண்டு போகாம பாலம் கட்டுனா அனுமாரையும் வானரப்படையும் கூட்டிட்டு வந்தா பாலம் போட முடியும்? இல்ல, ஒரு லாஜிக் வேணாமா? வர்ற நவம்பர் மாசத்துல அந்த இடத்துல கல்லு கொட்டி இருந்துச்சுன்னா இந்த திட்டத்துக்காக கொண்டு வரப்பட்ட கற்கள் இன்னும் அகற்றப்படவில்லை, அடுத்த மாதம் மழை பெய்ந்தா தண்ணி எப்படி உள்ள போகும் அப்படின்னு நீ கேள்வி கேட்டீங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. இந்த மதுரவாயல் துறைமுகம் திட்டமே ஒரு ஆபத்தான திட்டம், கூவத்தை அழிக்கிற திட்டம் அப்படிங்கிறீங்கன்னா அது என்ன பொருள் இருக்க முடியும்? அது ஒரு இறந்து போன பயாலஜிக்கலி டெட் அந்த நதி.
அது சாக்கடையா தான் ஓடிட்டு இருக்கு. அந்த நதிக்குள்ள ஒரு திருவேற்காடு தாண்டிடுச்சுனாலே அந்த நதி செத்து போச்சு. அந்த இடத்துல அதுக்குள்ள ஒரு பாலம் போடுறாங்க. அந்த பாலத்துடைய பீடம் மட்டும்தான் நதிக்குள்ள இருக்க போது, கீழ்ப்பகுதியில எந்த ரோடு எதுவும் போட போறது கிடையாது. அந்த இடத்தை நோண்டி பாலம் போடுவதற்கு பில்லர் அமைப்பதற்கு கற்களை கொண்டு வந்து கொட்டுனா இன்னும் 7 மாதம் இருக்கு மழை காலத்துக்கு. இப்ப வந்து இந்த திட்டத்தை நிறுத்துறதுக்கு இவ்வளவு வேலை பார்க்கறானுங்கன்னா ஊடகங்களுக்கும் சீமான் மாதிரியான ஆட்களுக்கும் இதற்கும் என்ன தொடர்பு இருக்கு? கண்டிப்பா இதற்கு பின்னணியில ஏதோ ஒரு வேலையை பார்த்து 10 வருஷம் ஜெயலலிதா நிறுத்துச்சுங்கிறோம்ல, சும்மா காரணம், அதாவது திமுக கொண்டு வந்த திட்டம் அதற்கு பெயர் வந்து விடுங்கிற காரணத்துக்காக மட்டும் இதை நிறுத்தி அந்த காலம் கடந்துருச்சு. அந்த உள்ள தலைவர் எல்லாம் போயிட்டாங்க. இப்பவும் அதை பண்றாங்கன்னா இதுக்கு பின்னால இதை விட பெரிய திருட்டு திட்டம் ஏதோ இருக்குங்கிறது தான் அதனுடைய பொருளா இருக்க முடியும் இல்லையா? உண்மைதான் சொல்றாங்களா, சாலைன்னு சொல்லி அவங்க கிளப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சீமானந்த லோ ஐக்யூ தலைவர்கள் ஒரு முதல் ஆளா வந்து பேசுறாரு இல்லையா, இந்த அந்த நீர்மட்டத்திற்கும் இவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த தற்காலிக பாதை இருக்கு இல்லையா, அது சாலை கிடையாது. பழைய கப்பிகளை வந்து வீடு இடிக்கக்கூடிய கப்பிகள்லாம் கொண்டு வந்து போட்டு ஒரு தற்காலிக இதுதான் போடுறாங்க. அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 அடி கேப்பு தான் இருக்குது. 3 அடி தான் கேப்பு. நீ ஒரு சாலை போடுறதா இருந்துச்சுன்னா எவ்வளோ, ஏன்னா கடந்த 2015ஆம் ஆண்டு எடுத்த வீடியோ என்கிட்ட இருக்குது. மழை வெள்ளம் வந்து அந்த பாலத்தில் ஓடும்போது கூவத்தில் எவ்வளோ உயரத்துக்கு தண்ணி போச்சு, கோஆப்டெக்ஸ் பாலம் நிறைஞ்சு போச்சு, தண்ணி எத்திராஜ் காலேஜில் இருக்கக்கூடிய பாலம் நிறைஞ்சு போச்சு. வெள்ளம் வரும்போது பெரிய அளவில் வெள்ளம் வரும்போது எந்த அளவுக்கு தண்ணி வருது அப்படின்னு இப்போ பாலம் இந்த சொல்லக்கூடிய சாலை போடுறது பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி ரொம்ப கம்மியாக ஓடிட்டு இருக்கு. அதுவும் கோடை காலத்தில் வற்றிய நிலையில் ஓடிட்டு இருக்கு. அந்த நீரோட மட்டத்துக்கு ஒரு 2 அடி உயரத்தில் தான் அந்த தற்காலிக சாலை போடுறாங்க. எதுக்கு போடுறாங்கன்னா லாரியில் கொண்டு போய் பில்லரை இறக்கி பில்லர் போடுறதுக்காக அந்த நதிக்குள்ள பில்லர் போடுறாங்க, அவ்வளவுதான். அதுல பாலாவல போகுது. இப்ப மதுரையில அது மாதிரி தான் போட்டிருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த எபிசோட்லயும் உங்களுடைய நூதனமான உருட்டு எங்க வருதுன்னா, இந்த திட்டம் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால செயல்படுத்தப்படுது. நம்ம இப்ப தொண்டவழிக்கு கத்திட்டு இருக்கோம் இல்லையா, அது வந்து ஒன்றிய அரசுடைய ஒரு திட்டத்துக்காக. ஆனா நம்ம நல்லது நடக்க போது தமிழ்நாட்டுக்கு, சென்னையினுடைய போக்குவரத்து நெரிசல் குறைய போகுது. எண்ணூர்ல போய் நிற்கக்கூடிய கண்டெய்னர் லாரிகள் பூரா நேரம் இந்த கேட்டு 7 இதுல போய் இறங்க போகுது. பிரச்சனையே இல்லாமல் போகுது. எத்தனையோ தொழிலாளர்கள் நிம்மதியாக வீட்டுக்கு சீக்கிரம் போவாங்க. நமக்கு தொழில் வளங்கள் பெருக போகுது. இந்த மாதிரி காத்திருப்புகள் இல்லாமல் இருக்க போகுது. இதெல்லாம் யாருக்கு நல்லதுன்னா தமிழ்நாட்டுக்கு நல்லது. ஆனால் செயல்படுத்துறது யாரு? ஒன்றிய அரசு. நாய் செயல்படுத்தக்கூடிய ஒன்றில் எந்த இடத்திலுமே இந்த பாஜகங்கிற பேரே இல்ல, ஒன்றிய அரசு பேரே இல்லைங்க. ஊடக உருட்டல்களை எல்லாம் சேர்த்தாலும் கூட இதனால் ஒரு சின்ன ஆபத்து வந்துச்சுன்னா அந்த ஆபத்து முழுமையாக தமிழ்நாடு அரசுக்கும் திமுகவுக்கும் போகணும். எக்காரணம் கொண்டும் இதுல ஒன்றிய அரசுக்கோ NHAIக்கோ எந்த கெட்ட பேரும் வரக்கூடாதுங்கிற அளவுக்கு அழகா உருட்டி இதை கொண்டு வந்து நம்மகிட்ட வியாபாரம் பார்க்குறாங்க. சென்னை பிரஸ் கிளப்புடைய பிரச்சனைகள் உச்சகட்டத்தை அடைந்து அன்றைக்கு வந்து இணை செயலாளராக இருந்த அந்த பாரதி தமிழன் என்பவர் வந்து ரிசைன் பண்ணிட்டார் இல்லையா. அவர் யார்கிட்ட ரெசிக்னேஷன் அனுப்புனார்னா கீதப்பிரியன்னு ஒரு ஆசாமி கிட்ட. அவர் தான் இப்ப தலைவர்னு சொல்லிக்கிறார். அவர் ஒரு கமிட்டி ஒன்றை அமைத்து, நீங்க எல்லாம் சொல்றீங்க 10-20 வருஷமா நாங்க நிறைய பிராடுத்தனம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்க, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு நாங்க இதோட இதை முடிச்சுக்கிறோம், இதை எல்லாத்தையும் ரெனோவேட் பண்ணி சரி பண்ணுவதற்கு ஒரு கமிட்டி அமைக்கிறோம் அப்படின்னு ஒரு ஹிந்து ராம், நக்கீரன் கோபாலனாச்சி, இந்த மாதிரி ஒரு 10 பேருடைய பெயர்களை சேர்த்து ஒரு கமிட்டி அமைக்கிறோம் அப்படின்னு அவர் ஒரு லெட்டரை கொடுத்திருக்கார். இந்த பக்கம் இருந்து அதுங்க அன்னைக்கு போராட்டம் பண்ணாங்க இல்லையா, தார் பூசி அழிப்பதற்கான போனாங்களா, அவங்க வந்து ஆமா நீங்க மொத்தமுமே பிராடு கும்பல்ங்கிறது தானே எங்களுடைய பிராது, நீ என்ன கமிட்டி அமைக்கிறது அப்படின்னு இன்றைக்கு இவர் கிரைம் செல்வராஜ் ஒரு கேள்வியை கேட்டிருக்கார். கேள்விதான் நியாயமா தான் இருக்கு. நீதான் பிராடுன்னு ஆயிருச்சே, இப்ப இந்த இடத்துல உள்ள வர வேண்டியது பதிவுத்துறை இல்லையா? உண்மைதான். பத்திரப்பதிவுத்துறை உடனடியாக களத்தில் இறங்கி அது ஒரு சிறப்பு அதிகாரியை நியமிக்கணும். ஏற்கனவே வந்து நீதிபதி சந்துரை நியமிச்சு அவரை கலாய்ச்சி தண்ணியை போட்டு வம்புழுத்து அவருக்கு அவர் வந்து போங்கலான்ட்டு போயிட்டாரு. இப்போ என்ன பண்ணணும்னா ஐஜி, பத்திரப்பதிவுத்துறை ஐஜி தான் வந்து இதில் உடனடியாக களத்தில் இறங்கி ஒரு சிறப்பு அதிகாரியை அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதி யாராவது ஒருத்தரை வந்து ஒரு நேர்மையாக நடக்கக்கூடிய ஒருத்தரை வந்து கண்டு அவரை அமைத்து அவர் தலைமையில் தேர்தலை நடத்தினாதான் சரியாக வரும் அப்படிங்கிறது தான் வந்து நிறைய பத்திரிகையாளருடைய கருத்தாக இருக்குது. ஏன்னா அதை தான் அவங்க எழுதுகிறாங்கன்னு வச்சுங்களேன். ஏன்னா இப்போ வந்து நேரடியாக வந்து அவரே யார் மீது குற்றம் சாட்டினாரோ அவரே ஒரு கமிட்டி அமைக்கிறது, அவரே வந்து ஒரு லெட்டர் போட்டு இவங்கெல்லாம் வைக்கிறதுங்கிறது, இந்த கிரைம் செல்வராஜ் வந்து அவரும் அதில் வந்து
அந்த அமைப்பை எதிர்த்து இயங்கிட்டு இருக்கக்கூடியவர் தான். அவர் என்ன சொல்றாரு, இது இவருக்கு வந்து ஒரு கமிட்டி அமைக்கிறதுக்கான உரிமையே கிடையாதுங்கிறாரு. இந்த மாதிரி இந்த பஞ்சாயத்துல நடக்கும்போது அரசினுடைய தலையீடு இருக்கணும் ரொம்ப முக்கியமா. இப்போ கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்குது, ஆனால் இப்போ உத்தரப்பிரதேசத்தினுடைய ஐஜி வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருப்பார், அவர் தலையிடணும். தலையிட்டு ஏன்னா பல இடங்களில் வந்து டிஆர்ஓ ஆர்டிஓலாம் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது வந்து ஒரு ரூலை போடுவாங்க. அவர் இன்னும் சொல்ல போனால் துப்பாக்கி சூடு நடத்துறதுக்கு ஆர்டர் போடுற ஒரு அதிகாரம் கூட அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அப்படியேப்பட்ட எல்லா அதிகாரம் கொண்ட அதிகாரிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து உடனடியாக ஒரு சிறப்பு அதிகாரியை நியமிக்கணும், நியமித்து இந்த தேர்தலை நடத்தணும். டிஸ்டாக்குகள் இதில் பார்க்க வேண்டியது, இத்தனை நாள் பூடகமாக யார் கண்ணுக்கும் அகப்படாமல் பெரிய பெரிய வேலைகளை செய்து கொண்டிருந்த ஒரு வங்குக்குள்ள புகையை போட்டு விட்டுருக்காங்க. புகையில பெருச்சாளிகள்லாம் வெளியே வந்துருச்சு. இனி வங்கு அங்கேயே தான் இருக்க போகுது. இனி யார் யாரெல்லாம் அங்கு போய் பதுங்குகிறார்கள், அங்கிருந்து என்னென்ன வேலைகள் நடத்துகிறதுன்னு இந்த நியூஸை தொடர்ச்சியா வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் வந்து இதில் இவர்கள் விட்டு சென்ற பணியை இதே நடத்துகிறார்களா, வேறு மாதிரி கொஞ்சமாவது யோக்கியமா நடக்குதாங்கிறது தெரியணும்னா நீங்க இந்த பேச வந்து தொடர்ச்சியா வாட்ச் பண்ணுங்க. நாளை சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். பாலிடிக்ஸ் பேசலாம். பாலிடிக்ஸ்